Savory is hit session March 7. March 8 International Women's Day. Thereby women role in corporate sectors especially top leadership boardல எப்படி இருக்கு அப்படினும் அப்படி ஒருவேளை women top leadershipல இருந்தாங்கன்னா என்னென்ன qualities அவங்க வந்து inbuilt உள்ள கொண்டு வர்றாங்க அப்படிங்கறத பத்தி அத பேசிருக்காரு. Actually USல there are lot of job cuts நடக்கிறதுனால women's நிறைய பேர் அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேஸா வச்சு author was discussing about women leadership in corporate sector. Then there is a Beijing declaration. இது வந்து women's related ஆன ஒரு மேஜர் கார்னர்ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுற 1995ல கொண்டு வந்த டெக்ளரேஷன் இது. ஸோ இந்தியாவில் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பாலிசிஸ் எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஆத்தரில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக நோட்ஸ் எடுத்து வைக்கிறது வில் பி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன் எஜுகேஷன். ஸோ யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதிகமாக ரிலேட் பண்ணி இருக்கிறதாகவும் அதை வந்து கிராஸ் செக் பண்ணுறதோ கிரிட்டிக்கல் அனலைசிஸ் பண்ணுறதோ எதுவுமே பண்ண மாட்டேங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டியை ஏஐ வந்து ரிமூவ் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரியான பேஸில் ஏஐ இன் எஜுகேஷன் செக்டருங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து பேசியிருக்காங்க. தென் இப்போது இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் போடுறதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் இதனால் ஸ்டேட்ஸுக்கு லோக்சபா சீட்ஸு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆர்டிக்கல். இப்போது ரீசெண்டாக தமிழ்நாடு ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் இந்த டீலிமிட்டேஷன் ஸ்டேட்ஸை வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வில் டிஸ்கஸ் ஆல். ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாம். Okay, women in corporate leadership. So as we already discussed that International Women's Day அப்படிங்கிறது March 8, 2025 tomorrow it's about to celebrate. So இப்போ ரீசெண்டாக யூஎஸ் எடுத்த பாலிசி சேஞ்சஸ், தட் இஸ் the DEI ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா டைவர்சிட்டி, ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன் அப்படிங்கிறத ஒரு ஃபிலாசபிக்கல் ஐடியாலஜியாக வச்சு இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைவ் இதெல்லாம் வந்து முன்னெடுத்து கொண்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இந்த கேட்டகரி கீழே வரும். ஸோ சோஃபா பார்த்தோன்னா உமன்